வந்து ராணவ் ஏன் அப்படின்னா வந்து ராணவ் என்ன பண்றாருன்னா அவர் என்ன கேட்கிறாரோ அவர் என்ன மற்றவங்க என்ன பேசுறாங்களோ அதை வச்சு அவரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அவர் பிக் பாஸ்ல ஒவ்வொரு வாரமும் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலெக்ஷன் நடக்கும். அதன்படி பார்த்தா இந்த வாரம் ஒரு வித்தியாசமாக ரெண்டு பேராக செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்த்தா சாச்சனாவும் ஜெஃப்ரியும் தான். ஸோ இவங்க 2 பேரும் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டனுக்கு போட்டியிட போகிறவங்க. ஆனால் சாச்சனாவுக்கு ஆல்ரெடி வாக்குகள் கம்மியாக தான் இருக்குது. இப்போ யார் சாச்சனா ஒரு வேளை கேப்டனாக வந்தால் அவங்களுக்கு இப்போயே வந்து அவங்களால முக்கால்வாசி வர்றது சாப்பாட்டு சண்டை தான். ஸோ இவங்க கேப்டனாக வந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கும் டீமுக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஒருவேளை ஜெஃப்ரி கேப்டனாக வந்தால் அவர் வந்து இது வரைக்கும் அவரோட திறமை வந்து கேமில் தான் தெரிஞ்சிருக்கு. அவரோட தனித்திறமை வந்து டீம்லேயோ இல்லை பிக் பாஸ் ஹவுஸ்லேயோ எதுலேயுமே வந்து வெளிப்பட்டதில்லை. ஸோ இவர் கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எவ்வளோ ட்விஸ்ட்டு எவ்வளோ ஃபைட்ஸ் இருக்குங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. அடுத்த பக்கம் பார்த்தா சிறப்பாக பங்கேற்காத நபர் ஒஸ்ட் நபர்னு பார்த்தா ராணவ் அண்ட் மஞ்சரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த கேமில் விட்டு கொடுத்துட்டாங்க. ராணவ் வந்து அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ரயான் ராணவ் ஜாக்லின் ராணவ் ஃபைட்டுக்கு அப்புறம் அவர் டவுன் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் விளையாண்டுருக்கலாம், அந்த இடத்த யூஸ் பண்ணலை, அவர் மூளையை யூஸ் பண்ணலை அப்படி இப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ராணவ். அடுத்து மஞ்சரி வந்து அவங்களோட டாஸ்கில் பொம்மை டாஸ்கில் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக நிற்கலை, அந்த இடத்துல ஈஸியாக விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க பிரச்சனை பண்ணால் தான் நம்ம தெரியுங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பவித்ராவையும் டல்லாக இருக்காங்க இந்த வாரம் அப்படின்னாங்க. பட் ஆனால் ஓட்டிங் அடிப்படையில் பார்த்தா அதிகமான ஒஸ்ட் பர்ஃபார்மராக வாங்கினது ராணவ் அண்ட் மஞ்சரி. ஸோ அவங்க தான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக செலக்ட் ஆகிருக்காங்க இந்த வாரம்.